உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ இந்த இயர் வந்து கோல்டு நல்லா பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் கோல்டை விட சில்வருமே இன்னுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கம்பேர் டு ஈக்விட்டி 2026 வந்து மேபி இது வந்து மறுபடியும் ஈக்விட்டியோடைய டேர்னாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2026ல எந்த மாதிரி செக்டார்ல நல்லா ஒர்க் பண்ண போகுது? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியானக்கா கரெக்ட் கிடையாது. லாஸ்ட் இயர் எந்த செக்டர்லாம் ப்ளீட் ஆயிருக்கோ அதுதான் அடுத்த சப்சிக்வெண்ட் இயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன் தான் கீ. இப்போ அடுத்த வருஷம் வந்து ஈக்விட்டி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக கோல்ட்லேருந்து வைப் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து ஈக்விட்டியில் வச்சுக்கலாமானாக்கா நாட் அட்வைசபிள். அகைன் அந்த அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 25 வந்து முழுசா கோல்டுக்கான இயர், 26 வந்து சில்வர் ப்ளஸ் காப்பருக்கான இயர். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரி தான். லாஸ்ட் இயர் வந்து கோல்டு பர்ஃபார்ம் பண்ணிச்சு, இந்த இயர் வந்து சில்வர் அதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால் அடுத்து காப்பர் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. ஸோ இது யாராலையுமே வந்து கரெக்டாக யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்போடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது ஸ்மால் கேப்போடைய நேச்சரே அப்படி தான். எப்படி வந்து ஆடி சேல்னாக்கா எல்லாரும் போய் லைனில் நின்று வாங்குறோம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் போடும்போது எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி வந்து இப்போ மார்க்கெட்டில் ஸ்மால் கேப்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறது. கோல்டும் சில்வரும் ஆல்ரெடி ரேலி ஆனதுனால அதில் மேபி கரெக்ஷன்ஸ் வரலாம், ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அதுக்கு அடுத்த அசட் ஆல்டர்னேட் அசட் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி தான். ஸோ இது நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீசஸினுடைய ஃபவுண்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரீத்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ 2025 வந்து மார்க் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ 2026ல இதே நிலைமை நீடிக்குமா சார்? நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் மார்க்கெட் நல்லா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்த வருஷம் அது ரேலி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அதை தான் சொல்லுது. ஸோ இந்த இயர் வந்து கோல்டு நல்லா பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் கோல்டை விட சில்வருமே இன்னுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கம்பேர் டு ஈக்விட்டி. ஸோ இந்த கமிங் 2026ல வந்து மேபி இது வந்து மறுபடியும் ஈக்விட்டியோடைய டேர்னாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே கூட 2026மே கோல்டு சில்வர் விலை இன்னுமே வந்து உயரும்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கெட் லோவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு? கரெக்ட். 2025ல பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் பெருசாக ஒன்றும் ஏர்லியே தவிர பெருசாக இறங்கலை. அட் த சேம் டைம் கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரேலியாக இருக்குது. அட் த சேம் டைம் சில்வருமே ரேலியாக இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு யூனிக் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நார்மலாக ஆனதில்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ் அ கன்சல்டண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர்ஸ்க்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் இருக்குனாக்கா அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கோல்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஹெட்ஜிங்காக தான். பட் லாஸ்ட் 1 இயரில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் என்ன ஆச்சுனாக்கா நாங்கள் ஹெட்ஜிங்கை தவிர உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சம் பர்சன்டேஜ் ஒரு 10 to 15% வந்து அலோகேஷன் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி யூனிக் ஸ்டேஜ். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னாக்கா அக்ராஸ் குளோப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கோல்டை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து பை பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அதோடைய ப்ரைஸும் வந்து ரேலி ஆகும். கோல்டை விட சில்வர் ஏன் ரேலி ஆகுது அப்படின்னாக்கா இப்போ அக்ராஸ் குளோப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே கோ கிரீன், சோலார், அந்த மாதிரி பேட்டரி அது மாதிரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதோடைய டிமாண்டுமே ஜாஸ்தி ஆகுது. அதனால அதுவுமே நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து போர்ட்ஃபோலியோல 10 to 15% வந்து கோல்டு சில்வர் அலோகேட் பண்ண சொன்னீங்க. இப்போ வரப்போ 2026ல இன்னுமே அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாமா? அதுவே போதுமானது சார்? இல்லை, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 55 to 60% வந்து ஈக்விட்டி இருக்கணும். ஒரு 10 to 15% வந்து அட்லீஸ்ட் கோல்டு இருக்கணும். ஒரு 20 to 25% வந்து டெட் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த இயர் கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நிறைய பேர் வந்து கோல்டு சில்வர் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் கோல்டு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஈக்விட்டிக்கு அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் கவனிக்க வேண்டியது இருக்கு? கம்பேர் டு கோல்டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வால்டலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாத்தையும் கோல்டுலேருந்து ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா நாட் அட்வைசபிள். ஸோ என்னுடைய சஜஷன் கஸ்டமர்ஸ்க்குலாம் என்ன சொல்லுவேன், இன்வெஸ்டருக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா கோல்டுலேருந்து நீங்கள் கிராஜுவலாக வந்து டெட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டாகர்ட் மேனரில் நீங்கள் ஈக்விட்டிக்கு வந்து புஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாகர் மேனர்ல லம்சமா போலாமா இல்ல ஃப்ரேஸ் பேஸ்டா போலாமா சார்? அதான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு சொல்லுவோம். ஒரு ம். லிக்விட் ஃபண்டுக்கு கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபேஸ்டு மேனர்ல ஈக்விட்டிக்கு அலோகேஷன் இருக்கிறது தப்பு இல்ல. இப்போ 2026ல எந்த மாதிரி செக்டார்ல சார் நல்லா ஒர்க் பண்ண போகுது? ஓகே. செக்டார் வந்து பார்க்கும்போது அது கரெக்டாக டாக்டிக்கல் கால் எடுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த செக்டாரில் வந்து ம். இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியானக்கா கரெக்ட் கிடையாது. லாஸ்ட் இயர் எந்த செக்டர்லாம் ப்ளீட் ஆயிருக்கோ அதுதான் அடுத்த சப்சிக்வெண்ட் இயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ அதனால லாஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து ஐடி வந்து ரொம்ப ப்ளீட் ஆயிருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஓரளவுக்கு பெருசாக ஒன்றும் ரேலி ஆகல. ஸோ இந்த 2 செக்டார் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே. இப்போ எஸ்ஐபியில் வந்து பிகினரா இப்போ 2026ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா எந்த மாதிரி செக்டர்ல சார் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இல்ல நார்மலாக செக்டோரியல் ஃபண்டில் வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுவும் எஸ்ஐபி மெத்தடில் பண்ணலாமானாக்கா நாட் அட்வைசபிள் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய வந்து தீமெட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. தீமெட்டிக் அட்வான்டேஜ் ஃபண்டுலாம் வந்தாச்சு. ஸோ ஃபண்ட் மேனேஜரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்னென்ன செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த செக்டாரில் என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ணணுன்றது ஃபண்ட் மேனேஜரே கால் எடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேரெக்டாக ஒரு செக்டோரியல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி போடுறத விட இந்த மாதிரி தீமெட்டிக் அட்வான்டேஜ் ஃபண்டில் போட்டோம்னாக்கா ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து மிட்டிகேட் பண்ணுவார். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 1 இயர் மார்க்கெட் வந்து அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகப்படுத்துறோம் அப்படின்னா கேபிட்டல் எப்படி சார் சேவ் பண்றது? கரெக்ட். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அசட் அலோகேஷன் தான் கீ. ஸோ இப்போ அடுத்த வருஷம் வந்து ஈக்விட்டி பர்ஃபார்ம் பண்ணுன்றதுனால கம்ப்ளீட்டாக கோல்ட்லேருந்து வைப் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஈக்விட்டியில் வச்சுக்கலாமானாக்கா நாட் அட்வைசபிள். அகைன் அந்த அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொன்ன மாதிரி 55 to 60% ஈக்விட்டியில் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் 10-15% வந்து கோல்டு அண்ட் சில்வரில் இருக்கணும். அண்ட் தென் ஒரு 20 to 25% வந்து டெட்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் நான் வந்து சில்வர் கோல்டு எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து இங்கே மூவ் பண்ணலாமானாக்கா பண்ணக்கூடாது. இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 3 டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை விட அதிகம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதான் இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா நான் இப்போ வந்து சில்வர்ல என்ட்ரி எடுக்கலாமா, இப்போ நான் வந்து லம்சமா வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆஃபீஸ்லாம் சொல்லுவோம், பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபேமிலி ஆஃபீஸ்லாம் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துட்டாங்க. அவங்க டெஃபினட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3 to 6 monthsல வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த நேரத்தில் வந்து லம்சமா என்ட்ரி எடுக்காம இங்கேருந்து எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக சில்வரையும் வந்து ஒரு அலோகேஷன் கொடுக்கலாம். பட் ஃபேஸ்டு மேனரில் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 25ல வந்து 26க்கு வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு போகணும் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி அட்வைஸர் கொண்டு போகணும். அகைன் அதுதான் 25 to 26 இது வந்து எல்லா இயர்க்குமே பொருந்தும். ஸோ எந்த வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வருஷமும் ஒரே அசட் கிளாஸ் வந்து நம்பர் 1ல இருக்காது. ஸோ எந்தெந்த சைக்கிளில் இது எல்லாமே சைக்கிள் தான். ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அசட் கிளாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால வந்து அசட் அலோகேஷன் தான் இம்பார்ட்டன்டே தவிர எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரே அசட் கிளாஸில் வந்து டெஃபினட்டாக வச்சுக்கூடாது. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவோம். ஸோ டைவர்சிஃபைடாக வச்சுக்கும் போது போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே. இப்போ 2026 ஸ்பெஷலாக ஏதாச்சும் போர்ட்ஃபோலியோ டி அலோகேஷன் இருக்கா சார்? இல்லை அதுதான் இப்போ இவ்வளோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அசட் வந்து ஒரு வருஷம் கோல்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அக்ராஸ் குளோப் வந்து சென்ட்ரல் பேங்க் இந்த மாதிரி கோல்டெல்லாம் வாங்குறதுனால உங்களுடைய ஓவரால் அலோகேஷனில் இவ்வளோ நாள் நான் வெறும் ஈக்விட்டி தான் வச்சிருக்கேன், இல்லை கோல்டு ஆல்ரெடி ரேலி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஆட் பண்ணுமான்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 5 to 10% வந்து அலோகேஷன் வச்சுக்கலான்றது தான் நம்மளோட அட்வைஸாக இருக்கும். அதை விட அதிகப்படுத்தி இப்போ சில்வரே இப்போ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும், சில்வருக்கு மட்டுமே 15% வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அகைன் வந்து சில்வர் வந்து கோல்டை கம்பேர் பண்ணும்போது வால்டிலிட்டி வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். கோல்டு ஒரு 5% தான் வால்டிலிட்டி இருக்கும்னாக்கா இது வந்து ஒரு 20% வரைக்கும் வால்டிலாக இருக்கும். இல்லை நேற்றுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டேல பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு ஆல் டைம் ஹை போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. இன்னைக்குமே 23,000 இறங்கிருக்கு. கரெக்ட். ஸோ அதனால வந்து அது வந்து ரொம்ப ஹைலி வாலட்டல் அசெட். ஸோ உங்களுக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் மேபி ஒரு 5% வச்சுக்கலான்றது என்னோட அட்வைஸ். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம்னா 25 வந்து முழுசா கோல்டுக்கான இயர், 26 வந்து சில்வர் பிளஸ் காப்பருக்கான இயர். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஜோசியம் பார்க்குற மாதிரி தான். லாஸ்ட் இயர் வந்து கோல்டு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த இயர் வந்து சில்வர் அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால் அடுத்து காப்பர் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. ஸோ இது யாராலையுமே வந்து கரெக்டாக யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசட் அலோகேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால எந்த அசட்டில் வந்து எவ்வளோ வச்சுக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. அது பேஸ்ட் ஆன் ஏஜ் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டியில் எவ்வளோ வச்சுக்கணுன்ற அந்த அசட் அலோகேஷனை நம்ம டிசைட் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி அசட் அலோகேஷன் முக்கியம். ஆனா சில்வர் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமான்றது நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இப்போ நம்ம தவற விட்டுட்டோம், சில்வர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாம. இதே மாதிரி காப்பரை விட்டுற மாட்டோமா சார்? இல்லை காப்பர் இன்வெஸ்ட் இவ்வளோ தூரம் வராதா? இல்லை சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்து ஒரு நல்ல ரேலி இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பார்த்தாக்கா 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து அந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்மளால கரெக்டாக இது எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஈக்விட்டி மார்க்கெட்டுமே வந்து லாஸ்ட் 1 இயர் வந்து இந்த மாதிரி சைட் வேஸ்ல இருக்கும்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல.
ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் சிலதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதெல்லாம் நம்ம பெருசாக வந்து பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2026ல பிகினர் மியூச்சுவல் ஃபண்ட் வராரு அப்படின்னா மல்டி கேப் போலாமா ஸ்மால் கேப் போலாமா சார்? ஓகே, குட் கொஸ்டின். இப்போ வந்து அகைன் வந்து பிகினர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மல்டி கேப்புமே அட்வைசபிள் இல்லை, ஸ்மால் கேப்புமே அட்வைசபிள் இல்லை. முதல்ல வந்து ஸ்டார்ட் வித் ஒரு ஹைபிரிட் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் கேப்பு, அதுக்கப்புறம் லார்ஜ் அண்ட் மிட்டு, அதுக்கப்புறம் மிட்டு, அதுக்கப்புறம் ஸ்மாலு, அப்புறம் செக்டோரியல். ஸோ இந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்டாலிட்டியை வந்து அவரால் வந்து முதல்ல எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம ஸ்மால் கேப் கொடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த வால்டாலிட்டியை தாங்க முடியல அப்படின்னாக்கா அவர் அந்த இண்டஸ்ட்ரி மியூச்சுவல் ஃபண்டை விட்டே வெளில போயிடுவார். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தெனாலிராமன் பூனைக்கு பால் வச்ச கதை தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னாலே அவருக்கு ஒரு அவர்ஷன் வரும், மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே வரமாட்டார். ஸோ அஸ் அ கன்சல்டண்ட்டாக நாங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னாக்கா பிகினர் அப்படின்னாக்கா எடுத்த உடனே வந்து ஒரு ஸ்மால் கேப்போ இல்லை ஒரு மிட் கேப்போ அலோகேஷன் கொடுக்காம ஸ்டார்ட் வித் ஹைபிரிட், ஒரு மல்டி அசெட், ஒரு லார்ஜ் கேப், அந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக வால்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாத மாதிரியான ஃபண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவரால் அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டேர்ம் வந்து ஸ்டே பண்ணி அந்த ரிட்டர்னை வந்து ரீப் பண்ண முடியும். 2025ல ஸ்மால் கேப் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்போடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது ஸ்மால் கேப்போடைய நேச்சரே அப்படி தான். ஸோ லாஸ்ட் 1 இயர் நல்லா இல்லை. மேபி இந்த இயரும் அதே மாதிரி ஸ்லகிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அடுத்த 1 or 2 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து டெஃபினட்டாக நல்லா இருக்கும். ஸோ ஒரு கேட்டகரி நல்லா இல்லாத போது தான் அதில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். எப்படி வந்து ஆடி சேல்னாக்கா எல்லாரும் போய் லைனில் நின்று வாங்குறோம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் போடும்போது எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி வந்து இப்போ மார்க்கெட்டில் ஸ்மால் கேப்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறது. ஸோ இப்போ வாங்குறது வந்து நல்ல அட்வைசபிள் தான். அதே மாதிரி எஸ்டிபி ஸ்ட்ராட்டஜி ஆர் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி வந்து அட்வைசபிள். இப்போ கிடைக்குதுன்றதுனால ஸ்ட்ரெயிட்வே லம்சமாக போட்டுட்டு அடுத்த 1 இயருக்கு பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைனாக்கா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இப்போ வந்து 2025 ஒரு மிக்ஸ்ட் இயராக இருந்துச்சு, கோல்டு, ஈக்விட்டி இது எல்லாமே. 2026 எந்த மாதிரி விஷயங்களை சார் எதிர்பார்க்கலாம்? அதுதான் எது இறங்கியிருக்கோ அது ஏறுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் செக்டோரியலில் கேட்டிங்கன்னா மேபி ஐடி அண்ட் ஃபார்மா அண்ட் தென் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கோல்டும் சில்வரும் ஆல்ரெடி ரேலி ஆனதுனால அதில் மேபி கரெக்ஷன்ஸ் வரலாம், ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அதுக்கு அடுத்த அசட் ஆல்டர்னேட் அசட் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி தான். ஸோ இது நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோல்டு சில்வர் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ பிரீத்தி.